அது அண்ணா இது தம்பி குட்டியாக இருக்கும். இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படி காட்டுறேன். நான் பெட்டுக்கு அடியில் வச்சுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதிலே உட்காந்து தரையில் உட்காந்து எழுதலாம். இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதோட காலெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. நான் அங்கே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகும். அந்தமாரி உங்களுக்கு அது மட்டும் மேலே ஸ்ட்ரீம் பண்ணி அழகாக செய்யலாம். தேவையில்லை அப்படின்னா அழகாக சூப்பராக நீட்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பெட்டுக்கு அடியில் தூக்கி இதை தள்ளி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஹேங் பண்ணுறனாலும் ஹேங் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். அதாவது வணக்கம், வாங்க. நான் உங்க டோலிப்ரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? முக்கியமான ஒரு பொருள் தாங்க. இது இல்லாம நம்ம வெளியில போகவே மாட்டோம். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் ஸ்டாண்டும் அயன் பாக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அயன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான கம்பெனியா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு டிமாண்டா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுக்க போறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா அயன் ஸ்டாண்டு எங்க வீட்டுல ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8 to 10 years. அது உடஞ்சு போயிடுச்சு அந்த லெக். அதனால அடுத்த அயன் ஸ்டாண்டு மாத்திர மாதிரி ஆயிட்டேன். ரொம்ப நேரம் தொலைவி பார்த்து கடைசியாக நானும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். அது மாதிரி இன்னொரு அயன் ஸ்டாண்டும் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சின்னதாக அழகான ஒரு அயன் ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இன்னைக்கு தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அயன் ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டாண்ட் எடுத்து வெளியில் வச்சாச்சு. இதோட ரிவ்யூ படித்து பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் உள்ளது. இது மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன். அது வாங்கி ஒரு 10 days ஆகுது. அது கொஞ்சம் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதுவும் கிரே கலர் தான். அது நான் அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துடலாம். இதோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ளது மாரி தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. இந்தமாரி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கிற கிளாத் வந்து நான் இது சில்வர் கலர் இருக்குது. இதுக்கு மேலே கூட கிளாத் நமக்கு என்ன துணி வேணுமோ அதுமாரி கூட நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கலாம். நம்ம வேறு வேறு கலர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கிது. பட் இது சில்வர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் பாய்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரே கலர், ப்ளூ கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ளூ வாங்கலையா பிரியானா, ஃப்யூச்சரில் வேணால் இந்த கவரை வேணால் நம்ம ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். ஓகே, அதாவது ப்ளூ லவருக்காக சொல்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த அயன் பாக்ஸ்லாம் வைக்கிறோம்ல, அதுமாரி வைக்காமல் இந்தமாரி சிலிக்கானில் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். இது மேலே வச்சோம் அப்படின்னா இந்த ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா அந்த கோட்டிங் வந்துடுமோ அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பார்த்திங்கன்னா இந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும். மேலே லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து இப்படி வந்து மூவ் ஆகுது. இது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை லிஃப்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி கீழே இறங்குது. இப்போ இந்த இடத்துல இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி உள்ளது. முதல்ல நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு முதல்ல இருக்கிற வந்து அயன் ஸ்டாண்டெல்லாம் 2-3 ஹூக்கு மாரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்கும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதில் மாட்டுற மாதிரி இருக்கும். இது இந்த மாரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்பக்கம் வந்து இது போய் இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா அதில் போய் லாக் ஆகிக்கும். வந்து அப்புறம் நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். எந்த சைஸ்க்கு நமக்கு வேணும் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம அழுத்தணும் இல்லையா, அப்படி அழுத்தணும்னா இது பாருங்கள், இப்படி அழுத்தணும்னா இந்தமாரி லிஃப்ட் ஆகிக்குது. அதுக்குள்ளே போய் இது லாக் ஆகிக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதேமாரி கொஞ்சம் ஹைட்டாக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியும் பின்னாடியும் தள்ளிக்கலாம் அதை. ஓகே, இந்த அளவுக்கு இப்போ என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அவங்க 2 பேருக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது நல்ல சூப்பரான ஒரு கலர்ஸாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காது, அந்த சிலிக்கான் மாதிரி இருக்காது. இப்போ அயன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு லுக்காக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாய்ஸ் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 2000 தான். நல்ல ஒரு ரிவ்யூ இருந்தது. நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. பாயிண்ட்ஸ் இருந்ததுனால சரின்னு நான் இதை ஆர்டர் பண்ணேன். கீழேயும் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஷூஸ் இருக்குது. அதாவது அந்த லெக்குன்னு சொல்லணும்னே அந்த இடத்துல இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஸ்டாண்டு ஒரு 10 வருஷமாக வச்சுருந்தேன். அது வந்து இந்தமாரி துரு பிடிச்சிச்சு, ரெஸ்ட் ஆகி உடஞ்சிடுச்சு. இப்படி ஃபோர்ஸ் வந்து அழுத்தி நம்ம அயன் பண்ணும்போது
அதனால தான் நான் என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நான் வந்து ஷாப்பிங் போடணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போடுறதில்ல. எங்கள் வீட்டில் ஒரு ஜாமான் போயிடுச்சு, இன்னொரு ஜாமான் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு யாருக்காவது வாங்குறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாத்தில் வந்து டைரெக்டாக அப்படி போடாமல் ஒரு டவலோ இல்லை ஓல்டு பெட்ஷீட்லாம் இருக்குது இல்லையா, அதை போட்டு நம்ம அயர்ன் பண்ணோன்னா இந்த கவர் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ப்ளூ லவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேணால் இதோட கவர் வந்து ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். ஓகே, இன்னொன்று காட்டுறேன் அப்படின்னு சொன்னது இதுதான். இதுவும் அதோட தம்பி மாரி இருக்கும். அது அண்ணான்னா இது தம்பி குட்டியாக இருக்கும். இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு அடியில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்படி காட்டுறேன். நான் பெட்டுக்கு அடியில் வச்சுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதிலே உட்காந்து தரையில் உட்காந்து எழுதலாம். இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதோட காலெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. நான் அங்கே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் தான். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து வீடு மாறும்போது எதுக்கு அது இதுன்னு ஸ்டாண்டு இடத்த போட்டு அடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நல்லா உட்காந்தெல்லாம் அயர்ன் பண்ண முடியாது, பெரிய ஸ்டாண்டே வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால அதுக்கு மேட்ச் பண்ணுற மாரி இதுவும் கிரே கலர்லாம் நல்லா இருந்தது, பார்க்குறது சூப்பராக இருக்கா. அதாவது அண்ணா தம்பி மாரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இதோட ஷூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட, நல்லா வந்து இது ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இதுமாரி நிறையா இருக்குது. பட் இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கியிருக்கேன். இதோடது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம முதலெல்லாம் வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொக்கி, இந்த கொக்கி மாடலே நான் வந்து இந்த வாட்டி அவாய்ட் பண்ணிட்டேன்ப்பா. அது எப்படியா இருந்தாலும் நம்ம அயர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நகருது, அழுத்தி நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது நகர்ந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டபிள் இதுமாரி மறக்கிற மாரி ஃபோல்டபிள் டைப்பில் பாருங்கள், நல்லா ஸ்டேடியாக இருக்குது. இது வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் இதை போட்டேன். அது மட்டும் கிடையாது, வார்ட்ரோப்லாம் இருக்குல்ல, கபோர்டு, அதுலலாம் வந்து நம்ம சூப்பராக இது ஹேங்கரில் மாரி மாட்டி விட்டுக்கலாம். அதுக்கும் ரொம்ப ஈஸி. இது பெட்டு மேலே உட்காந்து அயர்ன் பண்ணலாம். ஜென்ஸுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. லேடிஸ் நீங்கள் ஏதாவது டிவியில் படம் பார்க்குறீங்க, ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாலில் கூட இதை வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து அயர்ன் பாக்ஸுக்குன்னு ஒன்று போட்டிருக்கேன் நான். அது இன்னும் வரலை, வந்தோன்னே அதையும் நான் காட்டுறேன். நான் ஹாலில் உட்காந்து ஜாலியாக அயர்ன் பண்ணலாம். தரையில் உட்காந்து பசங்க யூனிஃபார்மெல்லாம் அயர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளையும் இந்தமாரி இதுலேயும் பண்ண தேவையில்லை, இதை கூட எடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா சில லாட்ஜிலலாம் வந்து நம்ம பெட்ஷீட் வச்சுட்டு இப்படி திருப்பிப்போம். அப்புறம் இல்லைன்னா இந்த அங்கே இருக்கிற அந்த டேபிள் வச்சு நம்ம அயர்ன் பண்ணுவோம் இல்லையா, அப்பயும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய அயர்ன் பாக்ஸும் நாங்கள் வந்து மாற்றிட்டோம். அதுவும் கொஞ்சம் நல்லாவே இல்லை. அது என்ன இப்போ புதுசாக வாங்கின அயர்ன் பாக்ஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான் வாங்கினோம். அது வந்து 1000 கிட்டத்தட்ட வாங்கியிருக்காப்புல என் ஹஸ்பண்ட். தீபாவளி சமயம் தான் வாங்கினாங்க. அதையும் காட்டுறேன். ஒரு ஐடியாக்காக தான் நான் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டலை. எங்கள் வீட்டில் ஒன்று போயிடுச்சுப்பா, நான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சிஸ்டர்கிட்டையோ நம்ம சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்கிட்டே சொல்லாமல் அவங்களே போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வாங்கும்போது பாருங்கள் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலராக பார்த்து வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ப்ளூ பிடிக்கும்னானே தெரியாது எனக்கு. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக்கில் வந்து என்னோடய ப்ளூ கலர் இருக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேவல்ஸ் கம்பெனி. இது தனியாக நான் எதுவும் வீடியோ ஏன் போடலைன்னா சரி அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் இப்போ நான் இந்த அயர்ன் ஸ்டாண்டர்டில் அதெல்லாம் காட்டுறேன் இல்லையா, அதோடு நீங்கள் ஏதாவது ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அங்கே வாங்கலாம். இது 1200 கிட்டத்தட்ட தான் வாங்கினாங்க. ஆஃபரில் போட்டிருந்தாங்க அந்த தீபாவளி சமயம், அப்போ தான்ப்பா வாங்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாம் இருக்குது. அப்புறம் இதே தண்ணியெல்லாம் லிக்விடு ஊற்றிக்கலாம். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம்லாம் போகும். அதுமாரி எல்லாம் இருக்கிற மாரி தான் இதுலேயும். இதை வந்து செட் பண்ணோம், இந்த இடத்துல செட் பண்ணோம். இது வந்து என்னோடய வீட்டில் வந்து உள்ளேயும் காட்டன்லேயும் மாற்றி மாற்றி வைப்பாங்க. சில்க்குனா நம்ம மெதுவாக பட்டுப்புடவைலாம் அயர்ன் பண்ணுறதா தான் நான் எப்பயுமே என்ன செய்வேன், டேரெக்டாக பட்டுப்புடவை அப்படியே அயர்ன் பண்ண மாட்டேன். பட்டுப்புடவைக்கு மேலே ஒரு கிளாத்தை போட்டு தான் அயர்ன் பண்ணுவேன். அப்புறம் நைலான் இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் அப்படிலாம் இருக்கும் இல்லையாப்பா, அதெல்லாம் கூட இதில் இருக்குது. உங்களுக்கு பாயிண்ட்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படி இருக்குது. இந்த கிரேக்கும் அந்த ப்ளூக்கும் சூப்பராக இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாரி ரேட்டு வந்து அதுதான். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. ஐஎஸ்ஐயும் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. இது என்ன கண்ட்ரின்னு நீங்களே பார்த்துக்குங்க. அவ்வளோதான். ஓகே, இது நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? இப்போ இதில் அதுக்கப்புறம் நான் அயர்ன் பண்ணி காட்டுறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக, இது மேலேயும் கிளியே ரெண்டும் ஒரே கலர்ஸாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம், வார்ட்ரோப்பில் வச்சுக்கலாம், பெட்டில் கூட வச்சு நீங்கள் சூப்பராக இதை அயர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையானங்க பாருங்கள்.
இந்த ஷீல்டை கொண்டு இது மேலே வச்சுட்டேன். இது வந்து ரேண்டமான கலர்ஸ் தான் வரும், இந்த கலர் தான் அப்படின்னு கிடையாது அப்படின்னாங்க. அப்போ வரும்போது இது கொஞ்சம் வந்து 150க்கு வந்து கம்மியாக தான் இருந்தது. அப்போ ஆர்டர் பண்ணது. அடுத்த ஃபியூச்சரில் வேணால் அப்புறம் நம்ம கலரை மாற்றிக்கலாம். அயன் ஸ்டாண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பெட் ஸ்ப்ரெட் வந்து போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் பண்ண அந்த கவரில் பட நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து வெளுத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் போட்டுட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அந்த கலரும் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம பெட் கவர்லாம் மாற்றுறோம், பெட்ஷீட்லாம் மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி தனியாக ஒரு வாட்டி அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் பெட் ஸ்ப்ரெட் இன்றைக்கி நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட்டை போட்டு நீங்கள் கிளாத்தெல்லாம் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக அந்தமாரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு. இப்போ எனக்கு கட்டிலுக்கு பின்னாடி தான் வந்து அந்த சுவிட்ச் போர்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அது உங்கள்கிட்ட காட்டுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் அது வந்து லென்த் இருக்கும். 5 மீட்டருக்கு 8 மீட்டருக்கு அதுமாரி 12 14 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சாதாரணமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருப்போம்ல, அது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை வால்டேஜோ ஏதாவது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கும் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அயன் பாக்ஸுக்குன்னு தனியாகவே வச்சுருக்காங்க ஆங்கர் கம்பெனி. அது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 மீட்டருக்கு 5 மீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். இதோட ஒயரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல மொத்தமாக இருக்குது. இது ஆங்கர் கம்பெனிங்கிறதுனால அதுக்கு வியூஸும் படித்து பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னால நான் 8 மீட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் டிவி ஹாலில் அந்தமாரி பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அதை டைனிங் டேபிளை வச்சு பண்ணிக்கலாம், தரையில் வச்சு பண்ணலாம். தரைக்கு பதிலாக நான் ஒரு சின்னதாக ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு அயன் ஸ்டாண்டு. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிவிலாம் பார்க்குறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் சூப்பராக வச்சு அயன் பண்ணிக்கலாம். அதுமாரி ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் இதுமாரி எடுத்துகிட்டு போகலாம். ட்ராவல் பண்ணும்போதும் ஹோட்டலில் தங்குறீங்க, நீங்கள் அயன் பண்ணோம் அப்படின்னாலும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ட்ராவலுக்குன்னு தனியாக ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது. அதோட வீடியோ ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவையானங்க பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா. இப்போ இதை பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து அயன் பாக்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேவல்ஸ் கம்பெனி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி தண்ணி வாட்ரு வந்து இதுமாரி அழுத்தினோம்னா இதுமாரி ஸ்ப்ரே ஆகும். அதுமாரி உங்களுக்கு அது மட்டும் மேலே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நைலான் வேணுமா, சில்க் வேணுமா, காட்டன் வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலரும் வந்து செம சூப்பராக எனக்கு பிடிச்ச கலரு. இதோட லிங்க் கிடைச்சாலும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நான் தேவையானங்க அதையும் பாருங்கள். இது நாங்கள் போத்தீஸில் ஆஃபரில் வாங்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் தான் வந்து ஃபில் பண்ணோம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா, அப்போல்லாம் கையால் தெளிச்சு தான் பண்ணுவாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் வந்து கப்பு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மெஷரிங் கப்பு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதை மாரி வச்சுக்கலாம். அந்தமாரி இப்போ இந்த தண்ணி லிக்விட் வந்து காட்டுறவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சோண்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் நான். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும், அப்பப்போ ஃபில் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு தண்ணியோட லெவலை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் நமக்கு ஆனில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து நான் வந்து காட்டனில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு மார்க் மாரி தெரியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டன் அப்படின்னு வச்சுருக்கேன் நான். இப்போ இதையே அயன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது, ஏன்னா நல்லா சுருக்கமாக தான் இருக்குது. இதுவே இதுமாரி ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லா அந்த அளவுக்கு ஸ்ப்ரே ஆகுது பாருங்கள். அதுமாரி ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீட்டாக அந்த சுருக்கமே எடுத்துடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா, திருப்பியும் காட்டுறேன். இந்த மாதிரி சுருங்கி இருக்கு இல்லையா. இப்போ நான் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறேன். எந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக இருக்குது, ஏன்னா காட்டன்லாம் அயன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிட்டோன்னா ஒரே ஸ்ட்ரீம் தான் பாருங்கள், நீட்டாக வந்து அயன் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். அயன் பண்ணுறது நீட்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்லாம் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக அயன் பண்ணவே தேவை கிடையாது. இதில் வச்சு நீங்கள் சூப்பராக அயன் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அது இன்னொரு டிப்ஸு சொல்லணும்னு நினச்சேன். இதே பட்டு புடவை வந்து சில்க்குன்னு வச்சுருந்தா கூட, அதாவது பட்டு புடவைன்னு காட்டினா கூட நான் என்ன செய்வேன்னா
ஒரு வந்து காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் பட்டு புடவையே எப்பயுமே அயன் பண்ணுவேன். அதுவும் இந்தமாரி அயன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அயன் பண்ணுறோம்னா அந்த மாதிரி இருக்கணும். அதுமாரி அயன் பண்ணுவாங்கள்ல, அந்த கறியெல்லாம் போட்டு அந்த கோல்லாம் போட்டு அயன் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா பட்டு புடவையை காலையிலே கொடுத்து அயன் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப சூடேறி நம்ம பட்டு புடவை வெளியில் அயன் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேர்ன் ஆன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக இருந்தது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் மேலே இப்படி அழகாக சூப்பராக வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய குர்த்தா ஷார்ட் குர்த்தா தூக்கி இதில் வச்சுருக்கேன். எவ்வளோ பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்காது. இப்போ இதை அயன் பண்ணி காட்டுறேன். இப்போ லைட்டாக தண்ணியை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா சுருக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அயன் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 2 கையில் வச்சு நீவி விடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக நீட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்குது இல்லையா. அயன் வந்து நீட்டாகவும் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மட்டும் கிடையாது. நீங்கள் இதில் வந்து புக்ஸ் வச்சு படிக்கலாம். லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாத்தை எடுத்து வச்சுட்டு இல்லை லேப்டாப் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் காட்டில் அதாவது இதுமாரி பெட்டில் உட்காந்து செய்கிறீங்கன்னா அழகாக செய்யலாம். தேவையில்லை அப்படின்னா அழகாக சூப்பராக நீட்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பெட்டுக்கு அடியில் தூக்கி இதை தள்ளி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஹேங் பண்ணுறனாலும் ஹேங் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். அதாவது நம்மளோட விருப்பம் தான் அது. எனக்கு கல்யாணம் ஆன போது எனக்கு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி அயன் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வாங்கினதும் பார்த்தீங்கன்னா பிலோ 2000க்குள்ளே தான். நீங்கள் 999 ஒன்லி அப்படிலாம் சிலலாம் ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. சில பேர்லாம் ரிவ்யூ போடும்போது அது உடஞ்சிடுது, அந்த கால் வந்து பெண்ட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த கம்பி வந்து நழுவிடுது அப்படிலாம் சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி டைப் வாங்கினேன். இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக போய் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் புல் அவுட் பண்ணால் தான் அது வந்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த லென்த்தை. அதாவது ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். சில பேர் டாலாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. கோட்டிங்லாம் எப்படி இருக்குது, அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் எப்படி இருக்குது, ரஸ்ட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. கவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேறு கவர் கூட நிறைய கலர்ஸ் கிடைக்கிது நமக்கு. இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அவசியம் கிடையாது. நான் பெட் ஸ்ப்ரெட் போடுறதுனால நமக்கு வந்து அது ஃபேட் ஆனாலும் ஆகலைனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு அதுமாதிரி இந்த ஃபோல்டிங் டைப் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹாலில் உட்காந்து நம்ம தரையில் உட்காந்து கூட அழகாக சூப்பராக நீட்டாக அயன் பண்ணலாம். காட் மேலே உட்காந்து அயன் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது தூக்கிட்டு போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணலாம், சாப்பிட்றோம், அது மேலே வச்சு ஒரு கிளாத்தை போட்டு தான் இல்லை அழுக்கா போயிடும். அதில் மாரி நிறைய விஷயங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் பயன்படுத்துகிற பொருள் எனக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் ரிவ்யூ போடுறேன். ஸோ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் போடணும், வீடியோ போடணும் அப்படிங்கிறது கிடையாது. எதை நான் பயன்படுத்தணும் அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். மண்டாடி இந்த மாதிரி பொருளாக இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ ஆகட்டும், ஷாப்பிங் வீடியோ ஆகட்டும், குக்கிங் வீடியோ ஆகட்டும், ஆர்கனைசேஷன் வீடியோ ஆகட்டும், அது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுக்கு அதை ப்ரெஸ் பண்ண தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.